Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa alihi wa sahbihi ajma'in wa ba'd. நமது டிவி நேயர்களுக்கு இன்னேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்தின் நோன்புக்கு அல்லாஹு தஆலா 5 சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு சிறப்பம்சம்தான் யுக்ஃபரு லஹும் ஃபி ஆஹிரி லைலா. ரமலானின் கடைசி இரவு அல்லாஹு தஆலா ஒரு மன்னிப்பை வழங்குகின்றான். அந்த மன்னிப்பு யாருக்கு என்றால், யார் இறுதி வரை நோன்பு நோற்று நின்று வணங்கி இரவுகளை உயிர்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மன்னிப்பை வழங்குகிறான். வழமையாக எங்களில் அதிகமான முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது, அது இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு பழக்க வழக்கம். ரமலான் இரவு முழுக்க நின்று வணங்குவது, நோன்பு பிடிப்பது. எல்லா காலங்களிலும் பள்ளியோடு தொடர்பாக இருப்போம். நோன்பு 27ஓடு எங்களுடைய இபாதத்துகளுக்கு நாம் விடை கொடுத்து விடுவோம். நோன்பு 27ஆம் கிழமையோடு பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பை அறுத்து விடுவோம். நோன்பு நோட்பது, அதுபோல பெருநாளைக்கு தயாராகுவது என்ற பல காரணங்களுக்காக சில மனிதர்கள், எல்லோரும் அல்ல, சில மனிதர்கள் நோன்பு கூட வைப்பது இல்லை, பெருநாளுக்கு தயாராக வேண்டும் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிகப்பெரிய குற்றம். அன்பார்ந்தவர்களே, நோன்பை இக்காரணம் கொண்டும் விட்டு விடாதீர்கள். இஸ்லாம் அனுமதித்த சில காரணங்களுக்காகவே அன்றி, நாங்கள் இஸ்லாம் அனுமதிக்காத பல காரணங்களுக்காக இந்த பெருமதியான நோன்பு பிடிக்கின்ற வாய்ப்பை இழந்து விடுகிறோம். அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மீது எங்களுக்கு இருக்கின்ற ஆசை ஆர்வங்களை அதிகப்படுத்த வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த இபாதத்துக்கு ரமலான் காலத்தோடு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. அதே போல பள்ளிவாசலோடு உள்ள தொடர்புகள், சதக்கா, தான தர்மங்களுக்கு ரமலானோடு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக எங்களில் அதிகமானோர் 27ஆம் கிழமை அன்று பள்ளிக்கு போய் இந்த விசேடங்களில் ஈடுபட்டு அந்த விசேட நிகழ்வுகளோடு எங்களுடைய தொடர்புகளை அறுத்து கொள்கிறோம், முடித்து கொள்கிறோம். இது பிழையான நடவடிக்கை. அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தின் இறுதி இரவிலே ஒரு பெரிய பொது மன்னிப்பை வழங்குகின்றான். இந்த மன்னிப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் பள்ளியோடு உள்ள தொடர்பை தொடர்ந்தும் பேணி வர வேண்டும். இபாதத்துகளை நிறைவேற்றுவதில் எவ்வாறு நோன்பு ஆரம்பம் முதல் இறுதி வரை நாம் ஆர்வம் காட்டினோமோ அதுபோல நாங்கள் எங்கள் ஆர்வங்களை குறைத்து கொள்ளக்கூடாது. ஆர்வமாக, ஆசையாக பள்ளிவாசல்களுக்கு சென்று நாங்கள் ஃபர்லான சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். அதுபோலதான் இந்த கியாமுல் லைல் இரவு நேர வணக்கங்களிலே ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நாம் நோன்பு தலைப்பிறை காணும் வரைக்கும் பள்ளியிலே நாங்கள் கியாமுல் லைல் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் தராவீஹ் என்று அழைக்கிறோம், தஹஜ்ஜுத் என்று அழைக்கிறோம், வித்ர் என்று அழைக்கின்றோம். இப்படியான வணக்கங்களில் நாங்கள் இறுதி நோன்பு வரைக்கும், தலைப்பிறை காணும் வரைக்கும் எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். தலைப்பிறை கண்டு பெருநாள் கொண்டாடி பிறகு பள்ளிவாசல்களிலே நாங்கள் பயிற்சி எடுத்த இந்த தொழுகைகளையும் வணக்கங்களையும் ஏனைய 11 மாதங்களில் சுன்னத்தான வணக்கங்களை நாங்கள் வீட்டிலே ஆக்கி கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமலான் எங்கள் இபாதத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதமும் அல்ல, அது மார்க்கமும் அல்ல. எனவே இந்த ரமலான் கற்றுத்தந்த பயிற்றுவித்த அத்தனை விடயங்களையும் நாங்கள் ஏதைய 11 மாதங்களிலும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலே குறிப்பாக நான் இங்கு உணர்த்த வருவது, நாங்கள் 29வது இரவு அல்லது 30வது இரவு கூட நின்று வணங்க வேண்டும், பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய இரா வணக்கங்களுக்கு 27ஆம் கிழமை அல்லது 25ஆம் கிழமையோடு விடை கொடுத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய பெருநாளுக்கு தயாராக கூடாது என்பதையும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். மாற்றமாக இறுதி இரவு வரைக்கும், நோன்பு முடிகின்ற இரவு வரைக்கும் நின்று வணங்க வேண்டும், இறைவனிடம் தௌபாச் கோர வேண்டும். ஏனென்றால்
29வது இரவு ஒற்றைப்படையான இரவாக இருக்கிறது. அந்த நாளில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துவிட்டால் நாங்கள் அதை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை இழந்து விடுவோம் அல்லவா? எனவே நாங்கள் நிச்சயமாக 29வது இரவும் நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். ஒன்று நோன்புடைய இறுதி இரவு 29வது இரவாக இருக்கலாம், அல்லது 30வது இரவாக இருக்கலாம். இது சந்திர கணக்கின்படி இப்படித்தான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்தையும் இறுதியையும் எங்களுக்கு வரையறையிட்டு சொல்கிறது. அந்த அடிப்படையிலே 29வது இரவு ஒற்றைப்படையான இரவு, அன்றைய இரவிலே லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்துவிட்டால் நாம் முழு பாக்கியத்தையும் இழந்து விடுவோம். ஒரு மாத காலம் இறைவனுக்காக நோன்பிருந்து இரவு முழுக்க விழித்திருந்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நப்பாசையோடு நாங்கள் அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்திவிட்டு 27ஆம் கிழமையோடு எங்களுடைய இபாதத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் அதைவிட கைசேதம் ஒன்றுமே இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, 29வது இரவு 30வது இரவுகள் வரைக்கும் கடைசி வரைக்கும் பள்ளிவாசல்களோடு தொடர்பாக இருந்து எங்கள் இராவணக்கங்களில் ஈடுபடுவோமாக. அந்த ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் மனோநிலையையும் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் வழங்கி வைப்பானாக. எனவே நாம் இறுதி இரவு வரை இறைவனுக்காக நின்று வணங்குகின்ற அடியார்களின் கூட்டத்தில் யா அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.